கர்த்தருக்குள் அன்பானவர்களே, மறுபடியும் நாம் கிருபையின் சத்தியம் என்றால் என்ன என்ற இந்த தலைப்பின் கீழாக தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த சத்தியத்தை அறிகிற அறிவில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வளர்கிறது மாத்திரமல்ல, இந்த சத்தியத்துக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கையை நாம் கொண்டிருப்பது மிக அவசியம். ஏற்கனவே சொன்ன பரிசுத்தமாகுதலில் முதலாவது காரியமாக தேவன் பொசிஷனல் சாங்டிஃபிகேஷன், அதாவது என்றைக்கு தேவன் நம்மை ரட்சிக்கிறாரோ அன்றைக்கு அவர் பிரித்து எடுத்து விட்டார். இந்த உலகத்தில் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, சுத்திகரிக்கும்படியாக நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் ஒரு பெரிய பரிசுத்தவான் என்று நாம் சொல்ல முடியாது. அதாவது பரிசுத்தவான் தான். எப்படின்னா, தேவன் அவனை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அவனுடைய பாவத்தை ஆண்டவர் உணர்த்தி, அவன் தன்னை தாழ்த்தி, அவன் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய பாவ நிலை உணர்ந்து கல்வாரி அண்டை வந்து, ஆண்டவரே என் பாவங்களையெல்லாம் மன்னித்தருளும் என்று சொல்லி அவன் தாழ்த்தி வந்தவன். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாயிருப்போம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் மன்னிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை மறைக்காமல் தாழ்த்தி வருகிற வேளை அது நான் ஒரு பாவ தன்மை உள்ளவன் என்ற உண்மையான நிலையை அங்கீகரிப்பது. ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு மனிதன் முழுக்க முழுக்க பரிசுத்தமானவன் என்று அல்ல, அவன் தொடர்ந்து அந்த பரிசுத்த பாதையில் முன்னேறி செல்கிறவன். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற இலக்கு இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய சாயலில் காணப்படுகிற அந்த நிலையில் ஏற்படுகிற வளர்ச்சி, நாளுக்கு நாள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுகிற என்று சொல்லப்ப, அதாவது நம்முடைய வாழ்க்கையில நேற்றைய தினத்தை விட இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நிலை சுத்திகரிக்கப்பட்டதாக இருப்பது அவசியம். நேற்றை விட இன்னைக்கு பரவாயில்ல, போன வருடத்தை விட இந்த வருடத்தில் வளர்ச்சி, முந்தின வருடத்தை விட இப்பொழுது இருக்கிற நிலையில வளர்ச்சி. ஆகவே பரிசுத்தமாகுதலில் ஒருவன் தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக தேவன் அவருடைய வாழ்க்கையில இடைப்படுகிறவராக இருக்கிறார். இதுல நாம் பார்க்க முடியாத காரியம் என்னவென்றால், மாம்சத்தின் கிரியைகள் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டாலும் அவனுக்குள் உள்ளான அந்த பழைய மனித தன்மைகள், ஒர்க்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ், மாம்சம் என்று சொல்வதை பார்க்கிறோம். அவைகளெல்லாம் உள்ளாக இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அவைகளை நாம் களைந்து போட்டு, நீக்கி போட்டு நாம் வரும்படியான காரியம். ஆகவே பரிசுத்தமாகுதலில் தேவன் நம்மை பிரித்தெடுத்து விட்டார். இந்த பரிசுத்தமாகுதலில் இரண்டு காரியம், ஒன்று நீக்கப்பட வேண்டிய காரியங்கள் நீக்கப்படுவதும், சேர்க்கப்பட வேண்டிய காரியங்கள் சேர்க்கப்படுவதும். இது ரெண்டுமே முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் எடுத்து போட்டுட்டு அது முழுக்க உடனடியாக எடுத்து போடுவோம்னு சொல்ல முடியாது. பல ஆண்டுகளாக அது ஜென்ம சுபாவம் என்று சொல்லப்படுகிற அடிமைத்தனத்தின், பாவத்தின் அகோர அடிமைத்தனத்தினுடைய ஆளுகையின் காரியம். அது சாதாரணமானதல்ல. ஆனால் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அவைகளை உணர்ந்து கர்த்தருடைய பலத்தினால் அவளை மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில கொண்டிருப்போமானால்
நம்ம ரட்சிப்பை குறித்து சந்தேகிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினால் அழித்தால், தேவ ஆவியின் பலத்தினால் அவைகளை அழிக்கிறோம். அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒழித்து கட்டி அவைகளை நீக்குகிறோம். இது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. இதில் பல போராட்டங்கள் இருக்கிறது. நாம் பழைய மனுஷனாக, உலக பிரகாரமான மனுஷனாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில வராத மனுஷர் இருந்த பொழுது அவைகளை பற்றி கவலை இல்லை. நம் மனசும் மாம்சம் விரும்பிகளை செய்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்போ நம்ம அப்படி வாழ மாட்டோம். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார், இடைப்படுகிறார், செயல்படுகிறார். இந்த பழைய மனித தன்மைகளை பற்றி வேதம் பல இடங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:19-21 வசனங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் சின்ஸ் என்ன என்பதை குறித்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பழைய மனிதன வாழ்க்கையில இவைகளெல்லாம் இருந்து கொண்டுதான் இருந்தது. தொடர்ந்தும் அவைகள் இருக்கின்றன. ஆனா அதை நம்ம அப்படியே விட்டுட மாட்டோம், முடியாது. இவைகளை நாம் ஒழித்து கட்ட வேண்டும், நீக்கி போட வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த பழைய அதே கோபதாபம், பிரிவினை, பொறாமை, சண்டை, அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான சிந்தனைகள், இவையெல்லாம் இடம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையே அல்ல. ஆகவே ரட்சிக்கப்பட்ட பின்பாக நம்முடைய பழைய மனித பாவ சுபாவத்தோடு, பாவங்களோடு நாம் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். There is a strife. அதாவது நாம் அவைகளை விரும்பி செய்கிறவர்கள் அல்ல. பவுல் சொல்ல, விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். ஆனால் நாளுக்கு நாள் இதில் நம்ம வளர்ந்து கொண்டு வருவோம், சந்தேகமே இல்லை. தொடர்ச்சியாக அந்த வளருகிற வளர்ச்சி என்பது அது நிச்சயமாக இருக்கும். ஒரு சிலர் வாழ்க்கையில கொஞ்சம் பின்னால இழுத்துட்டே போயிட்டு இருப்போம், அது தவறு. ஆனா அந்த பரிசுத்தமாகுதல் என்பது ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடைபெற்று கொண்டே தான் இருக்கும். அதாவது நீக்கப்பட வேண்டிய காரியங்களை குறித்து பேசுகிறேன். இவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நாம் கொண்டிருக்க முடியாது. மார்க்கு 7வது அதிகாரத்தில் கூட ஆண்டவர் இந்த காரியங்களை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். 21 எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபசாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில உள்ள இருக்கிறது தான் இதெல்லாம் வெளியே. ஆகவே அவன் விழுந்து போன நிலையில் காணப்படுகிற இந்த காரியங்களை நின்று இப்பொழுது அவன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறான், கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாக. அதாவது தேவன் ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது சாமுவேல்கிட்ட சொன்னார், ஆண்டவர் மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமாங்க, நம்ம ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது வெளியான தோற்றத்தை பார்க்கிறோம். அவங்களுடைய காரியம் எப்படி இருக்கு, ஒருவேளை உயரமா அல்லது ஷார்ட்டா
கருப்பா சகப்பா இந்த மாதிரி பல தோற்றங்கள் அவருடைய உடைகளை தான் பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் மனுஷன் பார்க்கிறவனமாக பார்க்கறதில்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறார்னு சொல்ற பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 2வது அதிகாரத்துல தியத்தீர சபையை பற்றி அவர் சொல்லும் பொழுது, ஏசபேல் என்ற ஒரு ஸ்திரீயானவள் அநேகரை அவள் பாவத்தின் வழிகளில அவள் செயல்படுவது மாத்திரமல்ல, அநேகரை தவறான ஒரு வழிமுறைக்குள் அவள் வழிநடத்துகிறாள். ஆண்டவர் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு அவகாசம் கொடுக்கிறார். அவள் மனம் திரும்ப விருப்பமில்லை என்று சொல்லுகிறார். அப்ப சொன்னாரு, நான் உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர். ஒரு மனுஷன் ஆண்டவர் பார்க்கிறார்னா அவனுடைய முழு ஆழ்த்தத்துவத்தையுமே பார்க்கிறாருங்க. அவன் என்னைக்கு பிறந்தான அன்னையிலிருந்து தொடர்ந்து அவன் யாரு என்னங்கிறத ஏதோ அப்ப மட்டும் பார்க்கிற ஒரு காரியமா இல்ல, உன்னை முழு ஆழ்த்தத்துவத்தையுமே பார்க்கிற. நீ யாரு, எவ்விதமான கடந்த காலத்தின் சரித்திரம் என்ன, பாவங்கள் என்ன, சிந்தனைகள் என்ன, வாழ்க்கை என்ன, எல்லாமே அவர் பார்த்துட்டு இருக்கார். உடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய தாகங்கள் என்ன இருக்கா? ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையிலும் கூட நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பிக் கொண்டே வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை இது. சபைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார், மனம் திரும்பு, மனம் திரும்பு. நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். உள்ளந்தரியனா தோல் இன்னர் சோல் இன்னர் பர்சன். ஒரு மனுஷன் சொன்ன ஆண்டவர் அவனை முழுக்க அப்படியே பார்க்கிறார். ஒருவேளை தேவனுடைய பிள்ளையா இருந்தா அவனுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்ட நிலையில அவனை பார்க்கிறார். ரசிக்கப்படாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பாவங்கள் அனைத்துமே இருக்கு. வேதம் சொல்லுது, நம்முடைய பாவங்கள் எங்கேயுமே இல்லை, சொந்த இருதயத்தில் ஆண்டவர் எழுதி வச்சுட்டு தான் இருக்கார். யூதாவின் சாதாரணமா இரும்பு எழுத்து ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் அந்த ஆத்துமாவில் அந்த இருதய பலகையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு மனுஷன் அதை சுமந்து தான் போறான். அதுல இருந்து அந்த ஆத்துமாவில், இருதயம் என்பது ஆத்துமா, மரிக்கும் பொழுது கூட அந்த பாவத்தோடு கூட தான் அவன் மேலே போறான். ஆண்டவர் அவனுடைய பாவங்கள் கழுவப்பட. ஆகவேதான் பரிசுத்த ஆவியான ஒரு மனிதன் வாழ்க்கையில் ரட்சிக்கும் பொழுது அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனை நீக்கி பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு மனிதன் வாழ்க்கையில் இந்த பரிசுத்தமாகுதல் என்பது நடைபெறாமல் இருக்குமானால் அந்த பழைய சுபாவம், பழைய அதே கோபதாபம், எரிச்சல், சண்டை, பிரிவினைகள், கோபங்கள், பொறாமைகள், மற்றவருடைய வன்கண்ணு, அசுத்தமான சிந்தனைகள் இதெல்லாம் இருந்து கொண்டே இருக்குமானால் அவன் அதோடு கூட போராடலைனாவே அவன் ரட்சிக்கப்பட்டவன்னு சொல்ல முடியாது. தெரிஞ்சிருக்கேன், அதுதான் முக்கியம். எப்படிங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட போராடுகிறார். ஐயோ நான் இப்படி இருக்கிறனே அப்படின்ற ஒரு ஆழமான மன வருத்தமானக்குள்ள இருக்கும். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. அதாவது அவன் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக பாவத்தன்மை உள்ளவன் என்பதை மறந்து விடுறதல்ல. பாவியாக என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, நான் ஒரு பாவத்தன்மை உள்ளவன், நீர் என் மேல் கிருபையாயிரும். தன்னை தாழ்த்துகிறவனாக காணப்படுவான், பெருமை உள்ளவனாக அல்ல. பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்திருக்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கு கிருபையளிக்கிற வேதம் தெளிவா சொல்வதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அவனுடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்தமாகுதலின் செயல்பாடு காணப்படுகிற வேளையில அவன் தாழ்த்துகிறான், தரைமட்டமாக தாழ்த்த ஆரம்பிக்கிறான். பவுலை போல அங்கே நாம் பார்க்கிறோம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், அவர்களில் பிரதான பாவினான். ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில தன்னுடைய பாவத்தை அவன் மனதார செய்ய மாட்டான், அருவருப்பான், தனக்குள்ள இருக்கிற பாவத்தை குறித்து வருத்தப்படுவான். அதற்காக ஆண்டவரிடத்துல கெஞ்சுவான், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். பவுல் சொல்றார், உலகத்தையும் அதன் ஆசைகளையும் சிலுவையில்
அறைந்து கொண்டே இருக்கிறேன். அதான் அதனுடைய அர்த்தம். ஐ crucify them. இன்னும் என்னுடைய வாழ்க்கை இந்த நாளுக்கு நாள் அவனுடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்த வளர்ச்சியில் முன்னேற்றம் அடைந்த ஒரு காரியத்தை பார்க்கவே முடியும். ஆனால் இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்குறோங்க. சபையில் கூட ரட்சிக்கப்பட்டவர்கள்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அங்கத்துவத்தை எல்லாம் கொடுத்துட்றோம். ஆனால் இந்த காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கா? வருத்தத்தோடு சொல்ல வேண்டியது நிறைய இல்லை. ஊழியம் செய்கிற அநேகருடைய வாழ்க்கையிலுமே இந்த பாவத்தின் போராட்டம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியல. அந்த பாவத்தின் போராட்டம் பயங்கரமா தொடர்ந்து இருக்கணும்னு இல்லை, நாளுக்கு நாள் அவர்கள் வெற்றியின் பாதையில போய் கொண்டிருப்பார்கள். பழைய காரியம் அப்படியே மறைஞ்சிருக்கிறது. அந்த பழைய மனிதன் அங்கே நாளுக்கு நாள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். புதிய மனிதன் நாளுக்கு நாள் அவன் மேல் எழும்புகிறான், பிரகாசமாக மேல் எழும்புகிறான், புதிய சுபாவத்தோடு, புதிய தன்மையோடு, ஆவிக்குரிய கனிகளோடு. அந்த பாசிட்டிவ் சைடு நாளைக்கு நாங்கள் பார்ப்போம். ஆகவே இந்த நெகட்டிவ் சைடு எல்லாமே அவன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட வேண்டியிருக்கு. ஒரு பரிசுத்த பயம் அவனுக்குள்ள இருக்கு. அவன் தன்னை தாழ்த்துகிறவனாகவே இருக்கிறான். ஆண்டவருக்கு முன்பாக அவன் எப்படி ஜெபிக்கிறவனாக இருக்கான்னா, 139 சங்கீதத்துல 23 வசனத்துல, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பார்த்தரலும், சோதியும். அதான் சொல்றாங்களே, ஆண்டவர் பார்வை எப்படின்னா உன்னை முழு ஆழ்த்தத்தை அப்படியே பார்க்குற. உன்னுடைய முதல்ல மிகச்சிறிய பாவத்திலிருந்து பெரிய பாவம் வரை உன்னுடைய வாழ்க்கை எப்படி, யாரு என்ன, உன்னுடைய சுபாவங்கள் என்ன தான் எல்லாத்தையும் அப்படியே. அதாவது ஸ்கேன் சொல்கிறேன். இப்போ வந்து டாக்டர் பார்ப்பார், வயிற்றில் ஏதோ வலிகளி, சரி ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க. இப்போ ஸ்கேன் பண்ணும்போது இந்த கிட்னி எப்படி இருக்குது, உள்ள உறுப்புகள் விதமாக இருக்கிறது ஓரளவுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கணுன்னா சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு உறுப்பை பார்க்கணுன்னா அது அத்தனை துண்டு துண்டா வைக்கிற மாதிரி அப்படியே ஒவ்வொரு ஸ்லைஸா அது வந்து காட்டுகிறது. ஆகவே எந்த இடத்துல மறைக்கப்பட முடியாத ஒரு சின்ன கட்டியா இருந்தால் கூட தெரிஞ்சு போயிருக்கும். இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரன் என்னை ஆராய்ந்து, சர்ச் மீ ஓ காட். அதாவது ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடைய பாவ சுபாவத்தை குறித்த ஒரு வருத்தம் என்பது இல்லைன்னா அம்மையாலே அவன் சரியான பாதையில் இருக்கிறாங்கிறதை குறித்து நம்ம சொல்ல முடியாதுங்க. உனக்கு அந்த வருத்தமே இல்லை, ஐயோ நான் இப்படியெல்லாம் கோவப்பட்டு இப்படியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறேன். இவர் தேவன் உன்னுடைய எல்லாத்தையுமே பார்க்கிறார். உன் வாயில் சொல் பிரபாதகுமார் அறிந்திருக்கிறார். நீ எப்படி மறிக்க போற, எல்லாம் நீ பரலோகத்துக்கு போக போறியா, மோட்சத்துக்கு போக போறியா, எல்லாமே ஆராய்ந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லையே. அந்த மத்தையில திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறார்கள். முன்னால உள்ள நுழைய முடியல, கூட்டம் மேல ஓடுகளை அகற்றி உள்ள இடக்குறாங்க. அவங்க ஆண்டவர் பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டதுன்ற அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு. ஒருவேளை அந்த மனிதன் இருதயத்துல ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிக்கணும், என் பாவம் தான் இது காரணம்னு சொல்லி கூட யோசிச்சிருக்கலாம். உடனே அங்க இருக்கிற மத பரிசேயர் போன்றவர்கள் உள்ளத்துலதான் பாவங்களை மன்னிக்கிறவன் யார்? அப்ப அந்த உள்ளத்துல இருக்கிற அந்த எண்ணங்களை ஆண்டவர் அறிந்துதான் பேசுறார். வேதத்துல பல இடங்கள்ல பார்க்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் முதல்ல அவருக்கு தெரியுங்க, சிந்தனை முதல்ல அவருக்கு தெரியும். அது சரியானதா, அது தவறானதா, ஏற்றதா, எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் தெரியாத ஒன்றுமே கிடையாது. ஆனா ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில பாவத்தோடு அவன் போராடுகிறவனாக மாத்திரமல்ல, அதிலிருந்து வெளியே வரணும்னு தான் விரும்பும். அதுல சந்தோஷமா இருக்க முடியாது அவனால. He can't be happy in that.
அப்போ என்ன ஒரு ஜெபம்னா, பழைய வாழ்க்கையில என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். எனக்கே இது நம்முடைய இருதயம் திருக்குமாக கீழ் உள்ளதுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாதுங்க. என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். இன்னும் நான் ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் இருக்கா என்கிட்ட? இன்னும் என்கிட்ட அந்த பொறாமை, பெருமை, அகந்தை, ஒரு சாட்சி இல்லாமல் பேசுகிற பேச்சு, வாழ்க்கை, பண ஆசை, பொருளாசை, உலகம், உலகத்தின் காரியங்கள், இதன் பேரில் எனக்கு ஆழமான பிடிப்பு இருக்கா? ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து இதெல்லாம் நீக்கி போடணும் அர்த்தம். அதாவது என்னை நித்திய வழியில நடத்தும். In the way everlasting. அந்த ஒரு காரியம் அவனுக்குள்ள இருக்குங்க. அது ரட்சிப்பினுடைய ஒரு அடையாளங்க. இது அவங்ககிட்ட போராடுவான் அவன். ஏன்னா இப்போ முன்ன மாதிரி இல்லை. அவன் ஆவியானவர் இருக்கிறதுனால வைராக்கிய வாஞ்சியா இருக்க, அவன் போராடுகிறவனாய் காணப்படுகிறான். ஆனா இது பரிசுத்த போராட்டம், பரிசுத்தத்துக்கான ஒரு யுத்தம்னு சொல்லலாம். இட்ஸ் a battle for holiness. சாதாரணமான யுத்தம் இல்லை. ஒரு நாட்டை கூட வென்றலாம், ஆனா ஒரு மனுஷ சுபாவத்தை அடக்கி அழிக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை. சங்கீதம் 19 கூட இங்கு ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம். 12 தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? Who can understand his errors? Who can understand his sins? மறைந்து கிடக்கும் பிழைகளிலிருந்து என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. Cleanse thou me from secret faults. Secret faults, ரகசியமான, உள்ள யாருக்குமே தெரியாது, உள்ள ரகசியமா சில போதர்கள் கூட விழுந்து போறது காரணம், உனக்குள்ள ஒரு ரகசியமா சபையில் இருக்கிற சில பெண்களை குறித்த கூட அந்த மாதிரி எல்லாம் இருக்குதுங்க. தவறான ஒரு ஈர்ப்பின் காரியம் யாருக்குமே தெரியாது. ஆனா அவருக்குள்ள அந்த ஈர்ப்பின் காரியம் இருந்துகிட்டே இருக்குது. ஏதோ ஒரு பெண்ணினுடைய காரியமா இருக்கலாம், ஏதோ ஒரு நிலையில இன்னும் நான் இஸ் இட் லர்க்கிங் இன்சைட், அது உள்ள இன்னும் அப்படியே எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கா? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? Who can understand his errors? அம்மையாலே, இருதயம் திருக்குமாக, உன்னுடைய என்னுடைய இருதயம் தான். நான் பாவத்தன்மை உள்ளவன். ஆகவே அவன் தன்னை ஆராய்ந்து கொண்டே தான் போயிட்டே இருப்பான். மறைந்து கிடக்கும் பிழைகளிலிருந்து என்னை சுத்திகரியும். Cleanse thou me from secret faults. அல்லது ஒரு ஸ்திரீயானவள், யாரோ ஒரு ஆணின் பேர்ல ஒரு எண்ணம், ஒரு ஈர்ப்பு தன்மை, ஒருவேளை பல வருஷங்களா கூட இருக்கலாம், வெளியே யாருக்குமே தெரியாது. வயது ஒரு விளக்கு அல்ல, தெரிஞ்சுக்கங்க. ஆண்டவரே, அப்படி நான் இத்தனை வருஷமா எப்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அதெல்லாம் என்னை எடுத்துட்டோம். அந்த 13 துணிகரமான பாவங்களுக்கும் உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டுகள் ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். கிரேட் டிரான்ஸ்கிரஷன். சின்ன ஒரு எண்ணம். இன்னைக்கு உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த ரகசியங்கள், the secrets of the wicked heart, ஒரு பண ஈர்ப்பு, நான் அதை அப்படியே உள்ள அவன் தன் சுயத்தை மேன்மை பாராட்ட, 4 பேர் என்னை மதிக்கணும், 4 பேர் என்னை பார்த்து கனப்படுத்தணும், நான் ஒரு பெரியவனா இருக்கணும், ஆவிக்குரிய காரியங்களில் சபையில முக்கியத்துவம் உள்ளவனா இருக்கணும், என்னை 4 பேர் கனப்படுத்தணும். துணிகரமான பாவங்களுக்கு, presumptuous sins, இந்த மாதிரியான காரியங்கள் துணிஞ்சே பாவத்தை செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இருக்குமான ஆண்டவரே, அவைகள் என்னை ஆண்டு கொள்ள, அதாவது என்ன, they should not empower me. அவங்க என் மேல ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. நான் ஒரு அடிமையா போய் அந்த பாவத்தை செய்கிறவனா இருக்கக்கூடாது. சீக்ரெட் சின்ஸ், இதையெல்லாம் நீக்கி போட்டுட்டே போறான்.
பரிசுத்தமாகுதல். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில அந்த பழைய மனிதனுடைய அந்த காரியங்கள் எல்லாம் அகற்ற இது இட்ஸ் a battle until our death. மரணம் மட்டுமே இருக்கிறது. ஆனா நாளுக்கு நாள் நாம் இந்த யுத்தத்துல வெற்றி காணுதலில் வளருவோம். அதனுடைய போராட்டம் சில சமயங்களில் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும், சில பயங்கரமா இருக்கும். மாம்சத்தின் இச்சைகளின் காரியங்கள். இதை குறித்து விவரிக்கும்னா இது வேதத்துல பயங்கரமான ஒரு காரியம். தாவீது அவனுடைய வாழ்க்கையில அவன் தன்னுடைய இருதயத்தை அறியாதவனா இருந்துட்டான். அவன் யுத்தத்தின் நேரத்துல ஒப்பரிக்கையின் மேல போறான். அந்த பெத்செபேலை பார்த்த உடனே அவனுக்கு ராஜா, அவனுக்கு அதிகாரம் இருந்தது. அவன் விரும்புற செய்யக்கூடிய சிறிய அழைத்து வர சொன்னான், பாவம் செஞ்சான். ஆனா தேவன் அவனை பார்க்கிறார். அதனாலே கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த விதமான மாற்று கருத்தே இல்லைங்க. அது தெய்வ பயம் அவர்களுக்குள்ளாகிறது. தெய்வ பயத்துடனே நடுக்கத்துடனே அவங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையை செய்கிறது மாத்திரமல்ல, வளர்கிறவர்களாய் காணப்படுவார்கள். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லி வெறுமையா சொல்லுகிறதுல அல்ல, நம்முடைய வாழ்க்கையை பேசுகிறது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா இல்லையாங்கிறத நீங்க சொல்றதை விட மற்றொரு தேவனுடைய பிள்ளை உங்களை குறித்து சொல்ல கூடும், முடியும். இது மிக அவசியமான ஒரு காரியம். இந்த பரிசுத்தமாகுதல் என்பது அவனுடைய முழு ஆழ்த்தத்துவம் எல்லா பகுதியில், அவனுடைய பேச்சு, சிந்தனை, நடத்தை, விருப்பம், வாஞ்சை, நோக்கம், இது எல்லாமே அங்கே மாறுபட்ட நிலையில் போகிற ஒரு அருமையான வாழ்க்கையாக இது இருக்கிறது. அருமையானே, பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு இவைகளை எல்லாம் அவன் அழித்து கொண்டிருக்கிறான், சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறான். நாளுக்கு நாள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுதல். தேவ ஆவியானவர் அவனுடைய வாழ்க்கையில அழகாக அவரை செதுக்குகிறார். ஒரு கல்லை எடுத்து செதுக்கி ஒரு உருவத்தை உருவாக்குறதை பார்க்க, ஒரு கட்டை எடுத்து செதுக்கி அழகாக உருவாக்குறதை பார்க்க, இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் கலைந்து போடுகிறார், அகற்றி போடுகிறார், நீக்கி போடுகிறார், நம்மை சுத்திகரிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். நாளுக்கு நாள் நாம் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் ஆளுகையிலிருந்தும் நாம் விடுபட்டவர்களாக, பரிசுத்தத்திலும் பரிசுத்த அளவுகளிலும் ஜீவிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். இது இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு விடுதலையின் வாழ்க்கையில நாம் இருக்கிறோமா என்பதை குறித்த சந்தேகம். அந்த விடுதலை என்பது நாளுக்கு நாள் நாம் அதிகரித்து கொண்டே இருக்கும். பரிசுத்தமாகுதல் என்பது இந்த எதிர்மறையான காரியம், நெகட்டிவ் சைட், ரிமூவிங் ஆல் ஈவில். ஆண்டவரை நம்ம பார்க்கிறார். தெய்வ பயம், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலைக்கு காரும், தெரிஞ்சு நான் செய்ய வேண்டாம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில நீ ஆராய்ந்து, அவ்வப்பொழுது அவன் தன்னை ஆராய்ந்து பார்க்கிறவனாக காணப்படுவான். என்னை யாருமே பார்க்கணும் என்ற அவசியம் இல்லை, என்னை தேவன் பார்க்கிற ஒரு பரிசுத்த பயம். என்னை காண்கிற தேவன் ஆகாசினார். ஆமாங்க, என்னை முழுமையாக உள்ளந்திரி எல்லாத்தையும் ஆக்குவேரானே. நான் ஒரு காரியத்தை செய்யறேன்னா வாட் இஸ் த பர்பஸ், அதில் நான் எந்த நோக்கத்தோடு அதை செய்கிறேன்? உடனே என்னுடைய பண ஆசையை நான் செய்ய பார்க்கறேன்னா, என்னுடைய சுயத்தை நிறைவேற்ற பார்க்கறேன்னா, என்னுடைய மேன்மையை நான் நிறைவேற்ற பார்க்கறேன்னா, எங்கள்கிட்ட எவ்வளோ இந்த பொறாமை இருக்குது, பெருமை இருக்குது, மதிகேடு இருக்குது, இது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆகவே அவருக்கு முன்பாக நான் என்ன மறைக்க முடியும்? அதுமாதிரிலே தரை மட்டுமாக தாழ்த்துகிறதாங்க. ஆபிரகாம் தூசியும் சாம்பலுமாக இருக்கிறது. we are nothing. அந்த ஒரு ஆழமான உணர்வோடு நம்மை
சுத்திகரித்துக் கொள்ளுகிறோம். பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாட்ட நாளுக்கு நாள் growing in holiness. கர்த்தருடைய கிருபையில் பலப்படுதல், அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சியக்கள். ஆண்டவரே, என்னை மறைத்தருளும். என்னுடைய அம்மையாலே அவன் பாவம் செய்வதை விட, ஐயோ ஆண்டவருக்கு விரோதமா நான் பாவம் செய்யறேன், தேவரீர் உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சிட்டேனே. தாவீது ராஜா அதான் சொன்னான், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன், உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். ஆண்டவரே, உம்முடைய பார்வையில நான் எவ்வளவு ஒரு பெரிய கொடிய பாவத்தை செய்திருக்கிறேன். என்ன ஒரு கொடிதான ஒரு பாவத்தின் தன்மையானது என்னை வீழ்த்திச்சே. தாவீது அவனுடைய வாழ்க்கையில அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு சாதாரணமான காரியம் அல்ல. அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உத்தரவாதத்தை நிறைவேற்ற வேண்டிய மனுஷன். ஆகவே இந்த பரிசுத்தமாகுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் எல்லாம் களைந்து போட்டு மனம் புதிதாகிற ஒரு வாழ்க்கை. ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு போராட்டம், பாவங்களின் ஆதிக்கத்தின் தன்மை இதெல்லாம் வித்தியாசமானது. ஆனா அதோடு கூட அவன் போராட வேண்டியவனாகவே இருக்கிறான். அவன் போராடி கர்த்தருடைய கிருபையினால் ஜெயிக்கிறவனாக இருக்கிறான். தான் முக்கியம். அவை நாளை தினத்துல இந்த பரிசுத்த மகளின் அடுத்த பகுதியை நாம் பார்ப்போம். இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்த மகளின் பாதையில் நான் போயிட்டு இருக்கேனா? Am I truly going in the path of sanctification, holiness? கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம். நன்றி.